இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் எல்லாமே சொசைட்டியில் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டில் பார்க்கக்கூடிய நபர்கள். இந்த சமூகம் மருத்துவர்களை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகராக, கடவுளுக்கு அடுத்தபடியாக மருத்துவர்களை பார்க்கக்கூடிய ஒரு உலகம் தான் இப்போவும் நம்ம அடிப்படையாக இருக்கும். என்னதான் காசை அடித்து பிடுங்குறாங்க, இந்த கார்ப்பரேட் மருத்துவமனைகள் பெருகி அவங்க அடிக்கிற கொள்ளை ஒரு பக்கம், அரசு மருத்துவமனையோட தரம் ஒரு கேவலமாக இருக்கிறது ஒரு பக்கம், அப்படி என்ன விமர்சனங்கள் எப்படி இருந்தாலும் கூட மருத்துவர்களுடைய அந்த மாண்பு அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு மதிப்பு அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இன்னமும் இருக்குது. அந்த மாதிரி மருத்துவர்கள் அப்படிங்கிற போர்வையில் சுற்றிட்டு இருந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஒரு லேபை வச்சு ஒரு மருத்துவர் இயங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் ஆமணக்கு எண்ணெயை வச்சு அவர் ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற போது அவர் ஏதோ செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு தான் எல்லாமே நினைக்க தோணும். ஆனால் அந்த ஆமணக்கு எண்ணெயிலேருந்து ரெசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனைடை எடுத்து அது கிட்டத்தட்ட நார்மல் சைனைடிலிருந்து கிட்டத்தட்ட 1000 மடங்கு வீரியம் மிக்க ஒரு சைனைடை தயாரித்து அதன் மூலியமாக பல ஆயிரம் மக்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த நபர் நினச்சிருக்கான் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் இங்கே நம்மளுடைய உளவுத்துறை, நம்மளுடைய அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குஜராத்துடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடாக இருந்தாலும் சரி, ஹரியானா போலீஸ், அப்புறம் டெல்லி போலீஸ், அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீருடைய போலீஸ் சொல்லிட்டு ஒரு 4 மாநிலத்துடைய போலீஸ், அதுக்கப்புறம் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படிங்கிற அதுக்கு கிளையாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணி மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் நடக்கிறத தடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியணும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஃபரிசாபாத் அப்படிங்கிற அந்த பகுதியில் கூடிய அப்பார்ட்மெண்ட்லேருந்து மட்டும் 3000 கிலோ, கிட்டத்தட்ட 3400 சொச்சம் கிலோ வெடிகுண்டு செய்வதற்கான மூலப்பொருள் அப்படிங்கிறது கைப்பற்றப்பட்டது. அந்த கைப்பற்றப்பட்டதற்கு பின்னணியில் இருந்தது இந்த அதிகாரிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கும் அவர்களுடைய உழைப்பும் தான். இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இருக்க பூர்வாங்க விசாரணை அடிப்படையில் பார்த்தோம்னா வெறும் ரெட் ஃபோர்ட் மட்டும் இவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது கிடையாது. இவங்க இந்தியா கேட், கான்ஸ்டியூஷன் கிளப்பு, கௌரி சங்கர் டெம்பிள்னு பல இடங்கள் இந்த தீவிரவாத கும்பலுடைய டார்கெட்டில் இருந்திருக்கு. இதை விட ஷாக்கிங்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் அப்புறம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் இவர்களுடைய டார்கெட்டில் இருந்திருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் அப்படிங்கிறது நம்மளுடைய அதிகாரிகளுடைய விழிப்பினால தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். இதில் அதிகாரிகளுக்கு சப்பை கட்டுறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் எத்தகைய மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்க இருந்தது, தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டிய ஒரு காலம் இது.